அசுர காய்கறி அப்படின்னு சொல்லி இந்த 2 காய்கறியை சொல்லுவாங்க. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? சரி, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா நம்மளோட பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பார்கடலை கடைஞ்சி எடுத்து அமிர்தத்தை தேவர்கள் எல்லாருக்கும் விஷ்ணு பகவான் கொடுப்பாரு. அப்போ கொடுக்கும் பொழுது ராகு ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவர். அவரும் என்ன பண்ணுவார்னா தேவர்கள் மாதிரி வேடமிட்டு விஷ்ணு பகவான் கிட்ட இருந்து அமிர்தத்தை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுருவாரு. அதை 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. யாரு? சூரியனும் சந்திரனும் விஷ்ணு பகவானுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. கோமடைஞ்சு விஷ்ணு பகவான் என்ன பண்ணுவார்னா அவருடைய சுதர்சன சக்கரத்தை கொண்டு ராகு பகவானோட கழுத்தை வெட்டிடுவாரு. அப்போ அவரோட கையில இருந்த அந்த கொஞ்சம் அமிர்தமும் ராகு பகவானுடைய தலையிலிருந்து பீச்சி அடிக்கக்கூடிய ரத்தம், இது 2ம் கலந்து பூமியில தெளிச்சுதான் அசுர காய்கறியான வெங்காயம் பூண்டு இது 2ம் முளைச்சது அப்படிங்கிற மாதிரி ஆன்மீகம் படி ஐதீகம் இருக்கு. அதனாலதான் என்னவோ அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அசுர காய்கறியா இருந்தாலும் இந்த காலகட்டத்திலையும் வெங்காயமும் பூண்டும் பல தீராத நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.